பிரபல எழுத்தாளர் ஒருத்தர் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. என்னடா இது தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நம்ம இழந்து வந்துட்டு இருக்கோமே எல்லோரும் வேதனை தெரிவிச்சு வராங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தினுடைய முக்கிய ஆளுமையுமான பூமணி அவர்கள் திடீரென காலமாகியிருக்காரு. அவருடைய வயது 79. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் காலமானதாக தகவல் வெளியாகியிருக்கு. எழுத்தாளர் பூமணியினுடைய உடல் இறுதி சடங்குகளுக்காக அவரது சொந்த ஊரான கோவில்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய இல்லத்துல பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருந்தது. இறுதி சடங்குகள் அங்குதான் நடந்தது. அவருடைய குடும்பத்தினர் இதை அறிவிச்சிருந்தாங்க. பூமணியினுடைய மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கும் கரிசல் வட்டார வாசகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாக கருதப்படுது. அவருடைய மறைவுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு எழுத்தாளர்களும் திரையுலகினர்களும் தங்களுடைய வாசகர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வராங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கடந்த 1947 பிறந்த இவருடைய இயற்பெயர் மாணிக்க வாசகம் ஆகும். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் தனது வாழ்நாளை முழுமையாக இலக்கிய பணிக்காக அர்ப்பணித்தார். கரிசல் மண்ணினுடைய மக்களின் வாழ்வியல் யதார்த்தம், சமூக உறவுகள், சமூக அமைப்புகள் மற்றும் உழைப்பாளர்களினுடைய வாழ்க்கையை தனது படைப்புகளில் மிக ஆழமாக பதிவு செய்தவர் பூமணி. இவர் எழுதிய பிறகு வெக்கை, நெய்வேத்தியம், வரப்புகள், வாய்க்கால் போன்ற நாவல்கள் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவை. குறிப்பாக இவரது புகழ்பெற்ற வரலாற்று நாவலான அஞ்ஞாடி புத்தகத்திற்காக 2014 இவருக்கு மத்திய அரசின் உயரிய சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இலக்கியத்துறை மட்டுமில்லாம திரையுலகிலும் இவர் ஆழமான முத்திரையை பதிச்சிருக்கார். இவரது புகழ்பெற்ற வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டுதான் பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படம் உருவானது குறிப்பிடத்தக்கது. இப்படி நிறைய கதைகளையும் நிறைய நூல்களையும் கொடுத்தவர் தான் இந்த பூமணி அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே வேதனையை கொடுத்திருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இரங்கலை தெரிவிச்சு வராங்க. இப்படி நல்ல நல்ல மனிதர்களை அதுவும் ஒரே வருடங்கள்ல தொடர்ந்து அடுத்தடுத்த கொஞ்ச நாட்களிலே இழந்து வருது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தி வருது. எல்லோருமே இப்ப ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஒவ்வொருத்தரா நல்ல நல்ல மனிதர்கள் நம்ம இழந்து வரோமே, இப்படியிலேயே போயிட்டே இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சார்பாக இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்குவோம்.